ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு பருப்பு சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் துவரம் பருப்பு ஒரு குட்டி டம்ளரில், அது கூட ஆனியன், அது கூட பூண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு அடித்த தண்ணியில் முருங்கைக்காய் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கை பாதி வெந்தது, அது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு பருப்பு கடைஞ்சி பருப்போடு அதை ஆட் பண்ணிவிடுங்க, அந்த காய் தண்ணியை. ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடைசியாக மாங்காய் ஆட் பண்ணிடலாம். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மாங்காய் போடுறதுனால புளி போடும். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போல் ஆட் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.